உடன்படிக்கை. அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரனை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர்சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலயத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலயத் என்னப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்தபின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். யாக்கோபு லாபானோடு கோபமாக வாக்குவாதம் பண்ணுகிறார். அதன் பின்பு இருவரும் ஒப்புரவாகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். யாக்கோபு தன்னோடு கோபத்தோட வாக்குவாதம் பண்ணினாலும் லாபான் அவருக்கு கோபமான பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. லாபானால் யாக்கோபை குற்றப்படுத்தவும் முடியவில்லை, தன்னுடைய செய்கைகளை நியாயப்படுத்தவும் முடியவில்லை. லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கிறார். யாக்கோபு லாபானிடத்தில் கோபமாக சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையானவை. லாபானுடைய மனச்சாட்சியும் யாக்கோபுடைய வார்த்தைகள் உண்மையானது என்று சாட்சி சொல்லுகிறது. லாபானின் மனச்சாட்சி அவரை குற்றப்படுத்துகிறது. லாபான் இப்போது யாக்கோபிடத்தில் அன்பாக பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு தன் குமாரத்திகள் மீதும் அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் பிரியம் இருக்கிறது. லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கிறார். தான் செய்த குற்றங்களை லாபானால் மன்னிக்க முடியவில்லை. யாக்கோபுடைய மனைவிகள் லாபானுடைய குமாரத்திகளாய் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு கோபமும் பொறாமையும் லாபானுடைய கண்களை மூடி மறைத்தது. இப்போது லாபானுடைய கோபம் தணிந்திருக்கிறது. அவருக்கு தெளிந்த பார்வை வருகிறது. லாபான் இப்போது யாக்கோபின் மனைவிகளை தன்னுடைய குமாரத்திகளாக பார்க்கிறார். லாபான் இதற்கு முன்பு தன்னுடைய குமாரத்திகளை அந்நியராக பார்த்தார். லாபானுடைய குமாரத்திகளாகிய ராகேலும் லேயாளும் தங்கள் தகப்பனாகிய லாபானை பற்றி சொல்லும்போது, எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார் என்று சொன்னார்கள். இப்போதோ லாபான் தன்னுடைய குமாரத்திகளை அந்நியராக பார்க்காமல் தன்னுடைய சொந்த குமாரத்திகளாக பார்க்கிறார். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக தீங்கு செய்தால் அவர் தான் பெற்ற குமாரத்திகளுக்கு விரோதமாக தீங்கு செய்ய வேண்டியது வரும். லாபான் யாக்கோபை நோக்கி, என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்?
என்று கேட்கிறார். இவர்களுக்கு தீங்கு செய்யாமல் லாபானால் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய முடியாது. லாபான் யாக்கோபுக்கு செய்யும் தீங்கு அவருடைய குமாரத்திகளுக்கும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் செய்கிற தீங்காக இருக்கும். லாபான் யாக்கோபோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறார். யாக்கோபும் லாபானோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள சந்தோஷமாய் சம்பதிக்கிறார். யாக்கோபு லாபானிடத்திலிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் லாபானுடைய வார்த்தைகளை நம்புகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும். தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை விட தோற்று போனவர்களாக அமைதியாக அமர்ந்திருப்பதே மிகவும் நல்லது. உடன்படிக்கை மிகவும் விசேஷமானது. பரிசுத்த வேதாகமத்தில் உடன்படிக்கையின் அம்சங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: புனிதமானது, கட்டுப்படுத்தக்கூடியது, உடன்படிக்கையை மீறினால் தண்டனை உண்டு. உடன்படிக்கை உறுதி பண்ணப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் உடன்படிக்கையை உறுதி பண்ணும் விதங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஆணைகள், மிருகங்களின் இரத்தம், விருந்துகள், நினைவு சின்னங்கள், கைகளை உயர்த்துதல், பாதரட்சைகளை அகற்றுதல், கிறிஸ்துவின் இரத்தம். 10 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டின் பிரதான உடன்படிக்கையாகும். இவை கற்பலகைகளில் எழுதப்பட்டது. உடன்படிக்கை பேழையில் இந்த பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். உடன்படிக்கை பேழையில் கிருபாசனம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்திற்கு இது அடையாளம். மனுஷன் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இது மனுஷருக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கும். புதிய உடன்படிக்கை நித்திய பேழையில் இருக்கிறது. இந்த வசன பகுதியில் லாபானுக்கும் யாக்கோபுக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு பண்ணிக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் ஷரத்துக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லாபானே உடன்படிக்கையின் ஷரத்துக்களை சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய மனைவிகளுக்கு நல்ல புருஷனாய் இருக்க வேண்டும். யாக்கோபு லாபானின் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக இனிமேல் தீங்கு செய்ய மாட்டார். அதுபோலவே யாக்கோபும் இனிமேல் லாபானுக்கு தீங்கு செய்ய வரக்கூடாது. லாபான் யாக்கோபுக்கு இதுவரையிலும் செய்த தீமைகளையெல்லாம் யாக்கோபு மன்னித்து மறந்துவிட வேண்டும். லாபான் யாக்கோபை நோக்கி, இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்துகிறார். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்குகிறார்கள். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்துகிறார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு கல்லாக எடுத்து அவற்றை குவியலாக சேர்க்கிறார்கள். யாக்கோபின் ஜீவியத்தில் 2 முக்கியமான கற்கள் இடம் பெறுகின்றன. அவையாவன: தேவன் யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நினைவு சின்னம். லாபான் யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நினைவு சின்னம். அவர்கள் அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணுகிறார்கள். உடன்படிக்கையில் பங்கு பெறுகிறவர்கள் சேர்ந்து போஜனம் பண்ணுவது வழக்கம். போஜனத்தில் உள்ள உப்பு அவர்களை இந்த உடன்படிக்கையில் கட்டுப்படுத்தும். போஜனம் பண்ணாமல் இருப்பது விரோதத்தை குறிக்கும். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைக்கிறார். அப்படியே அவர்கள் அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் போஜனம் பண்ணிய பிற்பாடு மலையிலே இராத் தங்குகிறார்கள். யாக்கோபு மலையின் மேல் சமாதான பலிகளை செலுத்தினார். நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு ஆறுதலை கொடுக்கும். நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக தேவனோடு ஒப்புரவாகி அவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். பூர்வ காலங்களில் சமாதான உடன்படிக்கை பண்ணும்போது அவர்கள் அன்பின் விருந்தில் பங்கு பெறுவது வழக்கம். அவர்கள் ஒன்றாய் போஜனம் பண்ணி பானம் பண்ணுவார்கள். லாபானும் யாக்கோபும் சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதற்கு சாட்சியாக யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்துகிறார். லாபான் அதற்கு ஜெகர் சக தூதா என்று பெயரிடுகிறார். யாக்கோபு அதற்கு கலயத் என்று பெயரிடுகிறார். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னார். ஆனபடியினாலே அதன் பேர் கலயத் எனப்படுகிறது. லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணும்போது அங்கே அவர்களுடனே கூட வேறு ஒருவரும் இல்லை. தேவனே லாபானுக்கும் யாக்கோபுக்கும் சாட்சியாய் இருக்கிறார். ஆகையினால் அந்த கல் மிஸ்பா என்னும் பெயர் பெறுகிறது.
இன்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி என்று சொல்லுகிறார். லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். 2 பேரும் இந்த உடன்படிக்கையின் ஷரத்துக்களை மீறக்கூடாது. அவர்கள் உடன்படிக்கை பண்ணியதற்கு இந்த கல் குவியல் சாட்சியாக இருக்கிறது. இவர்கள் இருவரில் உடன்படிக்கையின் ஷரத்துக்களை யார் மீறினாலும் தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து அவரை நியாயம் தீர்ப்பார். கர்த்தரே தங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பார் என்பதை லாபானும் யாக்கோபும் அங்கீகரிக்கிறார்கள். லாபான் தன்னுடைய உடன்படிக்கையின் ஷரத்துக்களை உறுதி பண்ணி ஆணையிடும்போது, ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி ஆணையிடுகிறார். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிடுகிறார். லாபான் தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவரை ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவர், லாபான் நாகோரின் சந்ததியை சேர்ந்தவர். அவர்கள் பிதாக்களின் தேவன் என்பது லாபானுக்கும் யாக்கோபுக்கும் பொதுவானது. லாபானுடைய பிதாக்களே யாக்கோபுக்கும் பிதாக்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாம் நாகோர் ஆகியோர் தேராகுவின் குமாரர்கள். தேராகு ஆபிரகாமோட வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு போனார். ஆபிரகாமின் தேவனை தேராகவும் ஆராதனை செய்தார். லாபானின் தெய்வங்களை ராகேல் திருடிக்கொண்டு வந்துவிட்டாள். லாபானுக்கு வழிபட விக்கிரகங்களே இல்லை. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று யாக்கோபு 2ஆம் முறையாக இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். ஈசாக்கு பயபக்தியோடு ஆராதனை செய்த தேவனையோ அல்லது ஈசாக்கின் வல்லமையையோ இந்த வாக்கியம் குறிக்கலாம். ஈசாக்கிடம் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமிடமிருந்து ஈசாக்கு இவர்களை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். லாபான் தனக்கு ஏதாவது கேடு செய்தால் ஈசாக்கு தன்னுடைய பரிவாரங்களோடு தன்னை பாதுகாக்க வருவார் என்னும் பொருளில் யாக்கோபு இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். லாபானும் யாக்கோபும் ஒரே தேவனையே ஆராதிக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே பகை இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருப்பது போல சக விசுவாசிகளோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணின ஸ்தலத்திற்கு புதிய பெயரை கொடுக்கிறார்கள். லாபான் அதற்கு ஜெகர் சகதூதா என்று சீரிய பாஷையிலே பெயரிடுகிறார். யாக்கோபு அதற்கு கலயத் என்று எபிரேய பாஷையிலே பெயரிடுகிறார். இந்த பெயருக்கு உடன்படிக்கையின் கற்குவியல் என்று பொருள். தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெறுகிறது. இந்த பெயருக்கு காவல் கோபுரம் என்று பொருள். இந்த பெயர்கள் சுவிசேஷ உடன்படிக்கைக்கு முத்திரைகளாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது மிஸ்பா நமக்கு ஆதரவாக சாட்சி கொடுக்கும். நாம் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது மிஸ்பா நமக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது லாபானே அதிகமான வார்த்தைகளை பேசுகிறார். யாக்கோபு அமைதியாக இருக்கிறார். அவர் குறைவான வார்த்தைகளையே பேசுகிறார். லாபானும் யாக்கோபும் சமாதான உடன்படிக்கை பண்ணிய பிற்பாடு அவர்கள் கீலேயாத் மலையிலே ராத் தங்குகிறார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போகிறார்.